நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த காணொளி மூலமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எஸ்கேபி விதைகள் ஃபவுண்டேஷன் ஒரு சேரிட்டியை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு சின்ன சின்ன சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சிஜன் மரங்கள் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சீமை கருவேலஞ்செடிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட நான் எடுத்து கூகுளில் நான் வந்து பார்த்தேங்க. ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, 100 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஒரே ஆள் சாப்பிட்டா எப்படி இருக்கும், எவ்வளோ கடுப்பாக இருக்கும், அந்த மாதிரி தாங்க இப்போ இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நார்த் மெட்ராஸாக இருக்கட்டும், சவுத் மெட்ராஸாக இருக்கட்டும், இதில் வந்து சீமை கருவேலஞ்செடிகள் நிறைய இருக்குது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாமே அகற்றிட்டு சென்னையில் முக்கியமான ஏரியா அண்டு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சேர்ந்து சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாலண்டியராக வரணும்னு நினச்சா தாராளமாக எங்களோட விதைகள் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக வரலாம். ஸோ வந்து ஏன்னா எது வேணும்னாலும் எழுந்துடலாங்க, எது வேணும்னாலும் இல்லைனா வாழ்ந்துடலாம். ஆனால் தண்ணி மட்டும் இல்லைன்னா வாழவே முடியாது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம சாப்பிட்றோம், இயற்கை வந்து நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது எல்லாமே கொடுக்குறது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் தான் மரங்களை நடுறது. ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். நார்த் மெட்ராஸாக இருக்கட்டும், சவுத் மெட்ராஸாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் முக்கியமான இடத்துல ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டோட உயர் அதிகாரிகளுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்களுடைய அப்ரூவலோட நாங்கள் மரங்களை வந்து நாங்கள் நடுறதுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து மழை காலம் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மரங்களை வந்து நம்ம நட்டுணுங்க. உதாரணத்துக்கு வந்து நான் சிம்பிளாக நான் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்த் மெட்ராஸாக இருக்கட்டும், சவுத் மெட்ராஸாக இருக்கட்டும், ரோட் லைட்டுக்குன்னு இடம் கொடுத்துருக்கீங்கல்ல, குப்பை தொட்டிக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏங்க வந்து நம்ம மரம் நடுறதுக்கு மட்டும் கவர்மெண்ட் இடம் கொடுக்க மாட்டேங்குது? நீங்கள் வந்து இடத்த மட்டும் ஒதுக்கி கொடுத்துருங்க. எவனாவது ஒருத்தன் ரோட்டில் ஒருத்தன் கூட நட்டுட்டு போகிறான். ஸோ அந்த மரம் வந்து அது சின்ன செடியாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன மரக்கன்றாக இருக்கலாம். அதுக்காக ஆலமரத்தை நட முடியாது. அந்த இடத்துல அந்த ரோட்டில் அந்த கெப்பாசிட்டிக்கு என்ன மரம் நட முடியுமோ அந்த மரமோ இல்லை செடியோ நாங்கள் நட்டுட்டு போகிறோம். ஸோ யாராவது ஒருத்தர் அதை அகற்றிட்டா கூட ரோட்டில் வரவன் இல்லை நாளைக்கு நீங்களாக கூட நடலாம். ஒரு பெரிய ஆளை நீங்கள் ஒரு செலிபிரேட்டாக இருக்கலாம், நீங்களே கூட நடலாம். ஸோ அது நல்ல விஷயம் தானுங்க. நார்த் மெட்ராஸ்லேயும் சவுத் மெட்ராஸ்லையும் நம்ம மரம் நட்டோம்னா அடுத்த வர ஜென்ரேஷன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், தூய்மையான காற்று நம்மளுக்கு கிடைக்கும், இயற்கையை வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கும். ஸோ நல்ல ஃபுட்டு கிடைக்கும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அதுங்க மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம், இலவச மருத்துவம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, மாற்றுத்திறனாளிகளை பார்த்துக்கிறது, ஸோ முதியோர்களை பார்த்துக்கிறது, அனிமல்ஸுக்கு தேவையான ஃபுட்டுகள். எனக்கு வந்து இந்த நைட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோட் கிளீனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, துப்புரவு தொழிலாளர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து நான் நிறைய பண்ணணும்னு ஆசைங்க. ஸோ இப்போ தான் நான் விதை போட்டிருக்கேன். இது தண்ணி ஊற்றி இது வளர வைக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அனிமல்ஸு, பெட்ஸு, விலங்குகள், பறவைகளுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா பசின்றது எல்லாருக்கும் ஒன்று தான், உடல் தாங்க வேறு, உயிரும் பசியும் ஒன்று தான். அது நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். என்னை போலவே பல உயிர்கள் நலன் கருதி தான் அந்த ட்ரஸ்ட்டை நான் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த எஸ்கேபி விதைகள் ஃபவுண்டேஷன். உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்ப்பு, 3 மாதத்துக்கு ஒரு தடவை கந்தான முகாம், மருத்துவ முகாம், அப்புறம் வந்து காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராமு, காலேஜ் எஸ்கேபி விதைகள் ஃபவுண்டேஷன் விதைகளின் விருதுகள், இந்த மாதிரி ஒரு புதிய கான்செப்ட் ஷோஸு, காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறோம். முக்கியமாக என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, எனக்கு ஒரு சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு, விருந்து எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு மனுஷ திருப்தி அடையிறது வந்து காசுலையோ இல்லை வந்து ஆடம்பர வாக்குகள் இல்லை, சாப்பாடு தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, மூல வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சொல்கிறதுக்கு கூட எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அது சொல்ல தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணணும். நான் பெற்ற இன்பம் பிறர் வையகவும் பெற வேண்டும்ன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய பண்ணணுன்றதுக்காக தான் இந்த எஸ்கேபி விதைகள் ஃபவுண்டேஷனை ஆரம்பிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ், இப்போ நான் இது மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜைனோரா இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் வந்து எஸ்கேபி விதைகள் அறக்கட்டளைக்கான ஷோ வேறு, கமர்ஷியல் வேறு, இது வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிக்கான ஷோ வேறு. எஸ்கேபி விதைகளின் விருதுகள் என்ற ஒரு ஷோ வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, ஷோஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற உடல்களை வந்து நல்லடக்கம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு காரியங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டினா என்னென்ன வருமோ, ஒரு மெனு கார்டு நம்ம போனால், ஒரு ஹோட்டலில் போனால் மெனு கார்டு எப்படி இருக்கும்
அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ முதல் வரை நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி எடுக்க போகிறோம். அதுக்கான வந்து சந்தர்ப்பத்துக்கான காணொளி வீடியோ தான் இது. ஸோ அது மூலம் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன், தண்ணீர் எனும் இயற்கையின் பொக்கிஷம் எல்லா உயிர்களுக்கும் பொருந்துங்க. தண்ணி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருக்கட்டும், தண்ணி தான் மெயின். அது வந்து விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், குழந்தை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தண்ணீர் தாங்க. அதனால் தண்ணீர் எனும் இயற்கையின் பொக்கிஷம் எல்லா உயிர்களுக்கும், மரங்களே வளர்ப்போம், இயற்கையை காப்போம் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கேபி விதைகள் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ.